கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பைபிள் ஃபார் மீ அண்ட் யூ என்கிற இந்த சேனல் மூலமாக இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 20வது வசனத்தில், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. எதற்கு பின்புன்னா, உயிரினங்களுக்கு தேவையான புல் பூண்டு செடிகள் முதட்டையெல்லாம் படைத்ததற்கு பிறகு தான் அவை உயிரோடு வாழ்வதற்கு தேவையானவையெல்லாம் படைத்த பின்னால் தான் இந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் உருவாக்குறாரு. அதையும் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னால், திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஓவர்ஃப்ளோயிங், மிக அதிகமாக எல்லாமே படைக்கப்படுது. எவற்றையெல்லாம் படைத்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் படைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டான்னு பார்க்குறோம். மகா மச்சம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் கிரேட் வேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளூ வேலுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கடவுள் என்ன செஞ்சுருக்கணும்னா தம்முடைய வார்த்தையினால் படைத்திருக்கிறார். டிஸ்கவரி சேனல் மாதிரி சேனல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட பார்த்திங்கன்னா, அந்த உயிரினங்கள் எல்லாமே நம்ம ஆச்சரியப்படத்தக்க வகையில், பிரமிக்கக்கூடிய வகையில் அவையெல்லாம் இருக்கும். இப்போ சகலவித பட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பறவைகள், அதாவது ஆஸ்ட்ரிச் மாதிரி மிகப்பெரிய பறவையிலேருந்து ஹம்மிங் பேர்டு மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பறவை வரைக்கும் படைக்கிறார். இந்த ஆஸ்ட்ரிச் 9 அடி உயரம் வரைக்கும் வளரும். 136 கிலோ வரைக்கும் அதனுடைய எடை இருக்குன்றத நான் ஒரு புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் இந்த ஹம்மிங் பேர்டோட அதிகபட்ச எடையே 1.6 கிராம் தான் இருக்குமா. அதனுடைய முட்டை 6 மில்லிமீட்டர் லெங்க்த்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட உயிரினங்களை எப்படி தேவன் வார்த்தையினால் படைச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். மேலும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு சொல்கிறாரு. நீர்வாழ் உயிரினங்களையும் பறவைகளையும் ஒரே நாளில் படைத்த தேவன் நீர்வாழ் உயிரினங்களை போய் பாருங்கன்னு நம்மளை சொல்லலை. ஏன்னா அது பார்க்க முடியாது, கடினமானது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பறவைகளை பாருங்கள்னு சொன்னார். ஏன்னா நம்ம வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டே நம்ம பறவைகளை பார்க்கலாம், அவன் எப்படி மூவ் ஆகுது, என்ன சாப்பிடுதுங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் ஒரு எளிதான உதாரணத்தை கொடுக்குறாரு. அடுத்த வசனத்தில், அவைகளை சிருஷ்டித்ததோடு மட்டுமல்லாமல் அவை பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்பணும்னு சொல்கிறாரு. பறவைகள் பூமியில் பெருக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் படைப்போடு நிறுத்தாமல், திரளாய் படைத்ததோடு நிறுத்தாமல் மிக அதிகமாக அவை பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். எல்லாவற்றையும் நன்றாக செய்வது மட்டுமல்லாமல் நிறைவாகவும் பரிபூர்ணமாகவும் செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் நினைக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னால, நிறைவான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்களெல்லாம் ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.